ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல நேசித்த உறவு, அன்பான உறவு திடீர்னு பேசாமல் அவங்க நம்மளை விட்டு கடந்து போவாங்க. இப்படி பேசாத உறவுகிட்ட போய் நீங்கள் கெஞ்சிட்டு நிற்காதீங்க. மாறாக இந்த ஒரு செயலையும் செய்யுங்க. தன்னாலே அவங்க பேசுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பேசுவதுங்கிறது ஒரு திறமை, பேசாமல் இருப்பது அதை விட பெரிய திறமைன்னே சொல்லலாம். ஒரு ஆசை புத்தியை மறைக்கும்போது அறிவு வேலை செய்யாமல் போகிறது. ஒருத்தங்கிட்ட போய் பல மணி நேரம் இருந்து பேசுவது நல்ல நட்பே கிடையாதுங்க. அவரை பற்றி மற்றவங்கக்கிட்ட தவறாமல் பேசாமல் இருக்கிறது தான் சிறந்த நட்புன்னே சொல்லுவேன். இன்றைய காலகட்டத்தில் சிலவங்களை பார்த்திங்கன்னா நிறைய நேரம் மணிக்கணக்காக பேசுவாங்க. ஆனால் அவங்க தலை மறைஞ்ச உடனே அவங்கள பற்றி தவறான விமர்சனங்களை சொல்லுவாங்க. இது நட்புக்கு சிறந்த துரோகன்னே சொல்லலாம். உங்ககிட்ட இப்போ பேசாமல் போயிருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட பேசினாலும் பேசாமல் இல்லாமல் இருந்தாலும் அவங்க நினைவுகள் எப்போவுமே உங்கள் மனசில் அழகாக தான் இருக்கும். இங்கே இருக்கிறத யாருமே பார்க்குறது இல்லைங்க, இல்லாததை தான் தேடி தேடி பயணிக்கிறாங்க. இருக்கிற உறவுகளை அலட்சியப்படுத்துகிறாங்க. அந்த உறவு இல்லாமல் போகும்போது தேடி தேடி போய் பேச போகிறாங்க. தேங்காயை உடைக்கும்போது சிதறி போகும் அப்படின்னு சொல்லி யாருமே உடைக்காமல் இருந்தாங்கன்னா கடைசியில் அங்கே என்ன கிடைக்கும்னா அழுகல் தான் மிச்சங்க. அந்த தேங்காய் அழுகி போகும். அதே போல் தான் உறவு சிதறிடும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை பேசாமல் உடைச்சி பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகதாங்க மிச்சம். அதனால் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறது ரொம்பவே நல்லது. இங்கே மகிழ்ச்சி சிலருக்கு கூட நம்ம இருக்கும்போது மகிழ்ச்சி, சிலவங்கள பார்த்தாலே மகிழ்ச்சி, சிலவங்ககிட்ட பேசினா மகிழ்ச்சி, சிலவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தால் தான் மகிழ்ச்சி. இது நமக்கு எது மகிழ்ச்சியோ அதை நம்ம செய்கிறது தப்பே கிடையாது. இங்கே ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுத்தர நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏன் பேசாமல் இருக்கணும்னு சொல்லி கற்றுத்தர வாழ்க்கை மட்டும்தாங்க இருக்குது. இங்கே நம்ம சிந்தனை எப்படி இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்லதை சிந்திச்சோன்னா நலமுடன் வாழலாங்க. முயற்சி சிந்திச்சோன்னா வெற்றியுடன் வாழலாம். ஆனால் உழைப்பு சிந்திச்சோன்னா உயர்வுடன் வாழலாம். அன்பை சிந்திச்சோன்னா ஆனந்தமாய் வாழலாம். மனதில் எப்போவுமே சிந்திக்கும்போது, நல்லதே சிந்திக்கும்போது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். இங்கே ஒருத்தங்க உண்மையாக அன்பு வச்சு அவங்க பேசாமல் இருந்தாலும் அதிகம் பேசுகிறது என்னென்னா அவங்க நினைவுகள். அதிலிருந்து வெளியே வர எத்தனை முயற்சி போராட்டம் அத்தனையும் வென்றிடுது இந்த நினைவுங்கிறது. ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசாமல் போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு நிம்மதியாக இருந்துன்னா, மகிழ்ச்சியாக இருந்துன்னா நம்ம அதை அவங்களுக்கு பரிசாக கொடுத்துட்டு வெளியே வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க நம்மகிட்ட பேசாமல் வெளியே போகிறாங்க, நகண்டு போகிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். அதே போல தான் அன்பு மிகுந்தவங்கக்கிட்ட பேசும் மொழி என்னன்னா மௌனங்க. அறிவு ரொம்ப இருக்குன்னு பாருங்களா, அவங்கக்கிட்ட போகக்கூடிய வழியும் மௌனந்தாங்க. பேசுவது ஒரு திறமைன்னா பேசாமல் இருக்கிறது அதை விட பெரிய திறமைன்னே சொல்லலாம். ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையாக அன்பு வச்சுருக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஒரு விஷயம் இருக்குங்க. அவங்கக்கிட்ட சில நாள் மட்டும் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்க. அவங்க ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு அவங்க காணாமே போயிடுவாங்க. அதில் சில பேர் இல்லைங்க, பல பேர் காணாமல் போயிடுவாங்க. வாழ்க்கையில் அதிக அளவு தூக்கம் எதுக்கு தேவை அப்படின்னா, நாளைக்கு நம்ம கடினமாக உழைக்கணும்னா இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக அமைதியாக உறங்கி ஓய்வெடுக்கணும். இங்கே உண்மையான அன்புக்கும் ஒரு பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க.
உண்மையான அன்பு நம்மக்கிட்ட பேச நேரத்தை உருவாக்கும். ஆனால் அந்த பொய்யான அன்பு நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை யோசிக்கும். நேசித்த உறவு உங்ககிட்ட பேசாமல் இருந்துச்சுன்னா நீங்களும் அதை பேசாமல் இருக்க கற்றுக்கொண்டுருவீங்க கொஞ்ச நாள் ஆன பிறகு. அதே மாதிரி பார்க்காம இருந்தாங்கன்னா நீங்களும் பார்க்காம இருக்கிறதுக்கு கற்றுக்கொண்டுருவீங்க. ஆனால் எதையும் நினைக்காம இருக்க கற்றுக்கொள்ள முடியவே முடியாதுங்க. நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மக்கிட்டேருந்து மறந்து போகும். இங்கே அன்புங்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லைங்க. அன்பு புரிஞ்சிட்டு பேசாமல் இருக்கிறது கூட அன்பு தான். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்ருக்கணும். அது தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் செய்யணும். சில உறவுகள் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது பெரிய விஷயமாகவே நமக்கு தெரியாது. அவங்க எப்படி நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கிறாங்கங்கிறது வரை நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேசாமல் இருப்பாங்க பாருங்க, அப்போந்தான் நமக்கு தெரியும் அவங்க நம்ம மனசில் எவ்வளோ ஆழமாக நுழைஞ்சு போய் இருந்திருக்காங்கங்கிறது. சிலவங்கள பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் எப்போவுமே பேசிட்டு நல்லா கலகலன்னு சிரிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி தான் அவங்க நாட்கள் போயிட்டே இருந்திருக்காங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா பேசாமல் மௌனமாக இருக்கிற நாட்கள் நீண்டுரும். இதுதான் மனித வாழ்க்கைன்னே சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த நேரம் யாருமே ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் மட்டும் தனித்து விடப்படும்போது தான் உங்களுக்கு பலம் எது பலவீனம் எதுன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா அப்போந்தான் உங்கள் பலன்கள் வெளியே வரும். அதனால் நம்ம தனியாக இருக்கிறோமே, தனித்து விடப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதே போல் கோபமோ சோகமோ அன்பானவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். அது ஒரு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் உண்மையான அன்பு வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோதான் கோபம் இருந்தாலும் கண்டிப்பாக பேசுவாங்க. அதே போல் மனசுக்கு பிரிவை தாங்கக்கூடிய சக்தி வந்துட்டா பிரிவுங்கிறது நிரந்தரமாகிரும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு பிரிஞ்சு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது பழகி போயிட்டுனா அது ஒரு நிரந்தரமானதாகவே மாறிடும். ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பிறகு அழுது நடிக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கஷ்டப்படும் போது, அதாவது அவங்க உயிரோடு இருப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது அவங்க அருமை கொஞ்சம் வர தெரிகிறது கிடையாது. அவங்கள எட்டி வர பார்க்குறது கிடையாது. எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் அவங்க இறந்த பிறகு தான் அவங்களுடைய அருமை பல பேருக்கு தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் தாய் தகப்பன் முதிர்ந்த காலத்தில் அவங்க இறக்கும்போது வர அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் வர்றதில்லை. ஆனால் இறந்த பிறகு தான் அவங்களுக்கு என்னதாகுன்னா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது எல்லாமே ஞாபகம் பிள்ளைங்க அழுறாங்க. கூடுமளவும் ஒரு தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி அவங்கள பாதுகாத்து பார்க்குறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லுவேன். ஒருத்தங்க உங்கள்கிட்ட பேசக்கு விருப்பம் இல்லாமல் உங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. என்கிட்ட பேசுன்னு சொல்லி கெஞ்சாதீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து பேச விருப்பம் இல்லாமல் போகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதுக்காக அவங்க ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னே சொல்லி ஃபீல் பண்ணி அழாதீங்க. அழுக வரும், கஷ்டம்தான். ஆனால் ரொம்ப நாள் அழாதீங்க. ஏன்னா நீங்கள் அழுது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு போனவங்க திருப்பி வரணும்னா நீங்கள் உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு வரணும். அப்போந்தான் அவங்க திரும்பி வருவாங்க. அதுக்காக உங்கள் தொழிலில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அவங்க பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிரியமான உறவு பேர்ந்தால் கண்டிப்பாக அது அவங்க திரும்பி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை